எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு வத்தல் பூண்டு போட்டிருக்கோம். பாருங்கள், 300 எள் எடுத்துருக்குறோம். அதுக்கு ஏற்ற புளி, இவ்வளோ புளி போதும். தெரியுதா? இவ்வளோ புளி இதையும் அதில் போட்டு வறுத்துருவோம். முந்நூறு எள்ளுக்கு பூண்டு, புளி, வத்தல் எடுத்துருக்குறோம். அதெல்லாம் வறுத்து நல்லா புளியுமே நல்லா வறுத்துடணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்கையில். எள்ளுக்கு ஊற்ற வேண்டாம், இதுக்கு ஊற்றணும். வத்தல், பூண்டு, புளி வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இது பருப்பெல்லாம் போடாமல் வெறும் இது மட்டும் போட்டு, எள்ளு மட்டும் போட்டு பொடி பண்ணுறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க அதோட. புளியும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எள்ளு போட்டுருவோம். எள்ளுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எள்ளு வறுக்கிறதுக்கு. அவ்வளோதான். எள் பொடிக்கு கரெக்டாக வத்தல் வச்சுருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. ரொம்பையும் 300க்கு எவ்வளோ தேவை இந்த இருக்கு இல்லையா, 300க்கு இவ்வளோ தான் புளி எடுத்துருக்கோம். புளி ரொம்பையும் போட்டாலும் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு. அதனால் பூண்டு எல்லாமே வறுத்துக்கிடணும். இதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடணும். வத்தலுக்கும் பூண்டுக்கும் புளிக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இது நான் பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கணும். இந்த இவ்வளோ கூண்டு வெல்லம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெல்லத்தை காட்டுறேன் நான். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா வெல்லம். இது எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான், போடணுன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டான்னா வேண்டாம். அதனால் வெல்லம், எள், வத்தல், வெல்லம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா? பாருங்கள், எள்ளு பொடிக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். ஆமாம், எள் வறுத்து ஆறிடுச்சு, அரைக்க போகிறோம். இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, புளி வறுத்துருக்கோம், பூண்டு, வத்தல், வெல்லம். உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க, வேண்டான்னா வேண்டாம். இவ்வளோ குண்டு 300 வெல்லம், 300 எள்ளுக்கு இவ்வளோ குண்டு வெல்லம். சும்மா ஒரு சின்ன துண்டு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, தோசை இட்லிக்கு. அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எள்ளு அரைச்சிட்டு வந்துட்டோம். இது தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இது வெறும் எள்ளு பொடி மட்டும்தான், வேறு எந்த பருப்பு எதுவுமே போடலை. வெறும் எள், புளி, உப்பு, மிளகா, பூண்டு, வெல்லம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.